ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இதில் 36வது ஸ்லோகம். பாபம் ஏவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினக தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ச பாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சூஹினக ஷியாம மாதவ. அர்ஜுனன் நிறைய காரணங்களை கிருஷ்ணர்கிட்ட சொல்லிகிட்டே வரார் யுத்தம் செய்யாமல் இருக்கிறதுக்கு. இங்கே சொல்கிறார், இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொல்வதால் நமக்கு பாவம்தான் வந்து சேரும். அதனால் திருதராஷ்டிரர் மகன்களையும் நம்முடைய நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானது அல்ல. செல்வத் திருமகளின் கணவரே கிருஷ்ணரே, நம்முடைய சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். பர்பட் பை ஷைலப்ரபாத், ஜெய் ஷைலப்ரபாத். வேத விதிகள் படி பார்த்தா அக்கிரமக்காரர்கள் 6 வகைப்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. 1 விஷம் கொடுப்பவர், 2 வீட்டுக்கு நெருப்பு வைப்பவர், 3 பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர், 4 செல்வத்தை கொள்ளையடிப்பவர், 5 பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர், 6 பிறர் மனைவியை கடத்தி செல்பவர். இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை உடனே கொல்லலாம், அதனால் பாவம் ஏதும் வராது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை கொல்வதுங்கிறது எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் இங்கே சாதாரண மனிதனாக இல்லை. அர்ஜுனன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் இந்த மாதிரி அக்கிரமம் செய்பவர்கள்கிட்ட கூட நற்குணங்களோடு உறவோடு இருக்க நினைக்கிறார். ஆனால் கூட இப்படிப்பட்ட சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியது அல்ல அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பான மனிதன் சாதுவோட குணங்களோட இருக்கணுன்னா கூட கோழையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பகவான். ஒரு சத்திரியனுக்கு சாது குணம் உரித்தானது அல்ல அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.